ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் குடிமி பிடி சண்டை அதிகமான டேட்டிங் தாங்க. என்னன்னு பாருங்கள் வாங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. எல்லாருக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது இல்லையா? ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ரசித்து வாழணுங்க. அப்படி தான் காலையில் பார்த்திங்கன்னா என் குட்டீஸ் 2 பேரையும் ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி எங்கே போக போகிறேன்? டேட்டிங் தாங்க போக போகிறேன். யார் கூட? நீங்களே சொல்லுங்கள் யார் கூடன்னு சொல்லிவிட்டு. பார்த்திங்க, இது வந்து நான் காலேஜ் படித்த ரோடு, மவுண்ட் ரோடு. ஸோ அந்த ரூட் போகும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. அதை சொல்லி மாளாது. பழைய ஞாபகம்லாம் எப்போவுமே மெமரியில் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி தாங்க போயிட்டுருந்தேன். இங்கே டேட் எங்கே போகிறேன்? இந்தியன் 2 படத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா மெட்ரோ ரயிலுக்காக நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. தேட்டருக்குள்ளே நுழையும் போது பயங்கர பவுன்சர்ஸ் மாதிரி நிறைய பேர் நிறைய பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா படம் ஸ்டார்ட் ஆச்சு. படம் நல்லா தான் போயிட்டு இருந்தது விறுவிறுப்பாக. அப்போது இந்தியன் 2 வரும்போதுலாம் நம்மலாம் சின்ன பசங்க இல்லையா? அப்போது ஒன்றுமே தெரியாது. தேட்டர் கூட போய் படம் பார்த்தது கிடையாது. ஆனால் அது அப்படி ஒரு வைரலாக இருந்தது அந்த டைமில். அந்த பாட்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ படம் பார்த்திங்கன்னா ஓகே, அந்த டைமுக்கு கொஞ்சம் விறுவிறுன்னு போச்சு. ஓகேவாக தான் இருந்தது. எப்போவுமே ஒரு நல்ல கருத்தை சொல்கிறாங்க. அதை நம்ம தேவையானதை நம்ம எடுத்துக்கணும், தேவையில்லாததை விட்டுடணுங்க. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படம் இன்டர்வல் வந்தது. சரின்னு சொல்லிட்டு இன்டர்வலுக்கு போனோம். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரோல் தான் வாங்கியிருந்தேன், இனிப்பு ரோலு. செம்ம ரேட்டுங்க. இங்கெல்லாம் நம்ம போனோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ செலவு பண்ண வேண்டியது வரும். அதுக்கு நம்ம வெளியே ஒரு பிரியாணியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோலு, அப்புறம் பவுபாஜி வாங்கினார். அதெல்லாம் எடுக்க முடியல, அதுக்குள்ளே படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு படம்லாம் பார்த்தோம். ரெஸ்ட் ரூம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பூரா சுற்றிட்டு இருந்தது. பார்க்கும்போதே பயமாக இருந்தது. நீங்களும் ரெஸ்ட் ரூம்லாம் போனீங்கன்னா கவனமாக இருங்க, பார்த்து போங்க. அதுக்கப்புறம் 10 லட்சம் 20 லட்சம் கார்லாம் நின்றுட்டு இருந்துங்க சத்யம் தேட்டரில். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி சொல்லிட்டு தான் சாப்பிட்லாமேன்னு போயிட்டு இருந்தோம் ட்ரிப்ளிகேட் சைடு. பார்த்தா சரி வெயில். இப்போ ஏசியில் இருந்துட்டு வெளியே வந்தால் எப்படி இருக்கும் அந்த வெயில், அவ்வளோ வெயிலாக தெரிஞ்சுது. சரின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்லாமேன்னு போனோம். என் ஹஸ்பண்ட் சொன்னார், பிரியாணி சாப்பிட்றியா இல்லைனா குழம்பு அந்த மாதிரி சாப்பிட்றியான்னு. எப்போவுமே பிரியாணி சாப்பிட்றோம், சரி இனிமேல் வெரைட்டியாக சாப்பிட்லாம், மீன் குழம்பு, தலைக்கறி குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட வந்தாங்க வளையார்பட்டிக்கு. ஃபஸ்ட் டைம் நான் வந்தேன். என் ஹஸ்பண்ட் நிறைய இடம் சாப்பிட்டு பார்த்துட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். நாங்கள் அடிக்கடிக்கெலாம் வெளியே வர்றது கிடையாது, எப்போயாவது ஒன்ஸ் வருவோம். ஸோ அது ஸ்பெஷலாக இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. பார்த்தா தலைக்கறி குழம்பு, மீன் குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு. நாங்கள் ஒரு சிக்கன் பள்ளிப்பாளையம் சிக்கன் ஆர்டர் பண்ணோம். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது நல்லா வெந்து கறி சூப்பராக இருந்தது. என் ஹஸ்பண்ட் ட்ரையாக கேட்டிருந்தார், இது கொஞ்சம் நல்லா தொக்காக இருந்தது. அது சரின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். நல்லா சாப்பிட்டோம். நம்ம எந்த விஷயத்தையுமே ஒரு 48 நாள் ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவாகவே நம்ம மாறிடுவோங்க. அதாவது என்னால் சாப்பிடவே முடியல. எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் நல்லா சாப்பிடுவேன். வெளியில் வந்தாலே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு இறங்க மாட்டேங்குது. ஸோ தேவையான அளவு சாப்பிட்டேன். தயிர் வர கொடுத்தாங்க, குடுவையில் அழகாக இருந்தது. எங்கள் 2 பேரும் சாப்பிட்டதுக்கு 580 ரூபா பில்லு வந்ததுங்க. ஆக்சுவலாக நாங்கள் அயலான் படம் பார்த்தோம், லியோ படம் பார்த்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த படம் வந்திருக்கோம். குட்டீஸ் 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. சரி குழந்தைங்க சமைச்சு தரணுமேனு சொல்லிட்டு சிக்கன் வாங்கலான்னு வந்தோங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 115 கிலோ சிக்கன் வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு, ஏதோ ஃபங்க்ஷன் போல். சரி வீட்டுக்கு என் ஹஸ்பண்ட் லெமன் ஜூஸ் போட்டு கொடுனாரு. சரி இது வேறையா, சரி போட்டு தரேன்னு போட்டு கொடுத்தாங்க. நான் சும்மா கொஞ்சம் தான் குடித்தேன், பாருங்கள் எந்த ரியாக்ஷன் கொடுக்குறேன்ட்டு. இதெல்லாம் குடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப ரேராக ஐஸ் இல்லாமல் சாப்பிடுவேன். சரி சிக்கன் செய்யலாமே அப்படின்னு சொல்லி தாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த யோகட் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ என் ஹஸ்பண்ட் ஃப்ரீயாக இருக்கும்போது சாப்பிட்றேன் அப்படின்னாரு. பசங்க அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டில் வெயில் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. வீட்டுக்குள்ளே அவ்வளோ வெயில், ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி டைம்லலாம் இருக்கிறது. அதுக்கப்புறம் என் பையன் வந்ததும் ஆஸ் யூஷுவல் விளையாட ஆரம்பிச்சிட்டான். சர்க்கஸ் காட்டுது பாருமா நம்ம பட்டு அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு சிக்கன் தாங்க எல்லாம் பண்ணி வச்சு சர்க்கஸ் காட்டினேன் என் பசங்களுக்கு. என்ன அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தேன். சிக்கனில் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் நம்ம அதில் இருக்கிற தண்ணியே நல்லா வேகுதுங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்குது. சூப்பராக இருந்தது சொன்னான் பொண்ணு. பையன் பார்த்திங்கன்னா நான்வெஜ்னாலே பிடிக்க மாட்டேங்குது. அவனுக்கு சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் படிக்க வச்சேங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறவங்க தான் புத்திசாலி. நம்மெல்லாம் புத்திசாலியாக இருப்போம். என்ன சொல்கிறீங்க? சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க.